ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சாமா சமையல். கிச்சாமா சமையலில் இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா கடலை மாவு பர்ஃபி. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, குயிக்காகவும் செஞ்சிடலாம். இப்போது இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். கடலை மாவு 1 கப், சர்க்கரை 3/4 கப். அதாவது நம்ம எந்த கப்பில் நம்ம கடலை மாவு நம்ம அளந்து வச்சுருக்கோமோ இதுலேயே 3/4 கப் சர்க்கரை நான் அளந்து வச்சுருக்கேன். இதுலேயே அரை கப்பு நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கடலை மாவு 1 கப்னா சர்க்கரை 3/4 கப், நெய் அரை கப், ஏலக்காய் தூள் கொஞ்சம், அதே மாதிரி பாதாம் முந்திரி வறுத்தது நெய்யில் நான் வறுத்து வச்சுருக்கேன், பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கலாங்க. இப்போ வறுத்துருச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி இது கிண்டிக்கலாம். பாருங்கள், இப்போ நெய் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் எல்லாம் ஈவனாக எல்லாம் கிண்டிக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கணும். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போது சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாங்க. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இறக்கிடலாம். இப்போ பாகை இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ கைவிடாமல் இது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் பண்ணால் போதுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம்.
பிளேட்டில் வந்து நெய் தடவி இதை வந்து நான் இதில் செட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இதில் பாதாம் முந்திரியெல்லாம் போட்டு குங்குமப்பூ தூவி இதை செட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நமக்கு டைமண்ட் மாதிரியும் கட் பண்ணிக்கலாம், ஸ்கொயராகவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, கடலை மாவு பர்ஃபி ரெடி. ஆறிடுச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கொயர் டைப்பில். பாருங்கள், கடலை மாவு பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம மைசூர் பாக்கை விட இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது தான் இது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க செய்யணும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.